ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வி மாடல் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் வி மாடல் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஆக்சுவலி வி மாடல்னும் போது இட் வாஸ் யூஸ்டு ஃபார் வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் மாடல். இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் வாட்டர்ஃபால் மாடல். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வாட்டர்ஃபால் மாடலோட ஒரு எக்ஸ்டென்ஷன். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டெவலப்மெண்ட் ஃபேஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் டெஸ்ட் ஃபேஸ். டெவலப்மெண்ட் ஃபேஸ்க்கும் டெஸ்டிங் ஃபேஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த வி மாடல். ஓகேவா? இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டிஃபெக்ட் எல்லாம் நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்காகவும் சாஃப்ட்வேரோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் வி மாடல். A software development model in which each development phase is associated with its corresponding testing phase. எல்லா டெவலப்மெண்ட் ஃபேஸும் அது கரஸ்பாண்டிங்கான டெஸ்டிங் ஃபேஸ் வச்சுருக்கும். கரஸ்பாண்டிங் இஸ் நத்திங் பட் இப்போ வந்து 1 இருக்குன்னா கண்டிப்பாக 2 இருக்கும்ல. ஸோ கரஸ்பாண்ட்னா நான் எப்படி சொல்கிறது, இட்ஸ் பிட்வீன் த, இப்போ நான் உங்களுக்கு எங்கள் இமேஜில் காட்டுறேன். இப்போ லோ லெவல் டிசைன் இருக்குன்னா அது கரஸ்பாண்டாக என்ன, லோ லெவல் டிசைன் முடிஞ்சோன்னா யூனிட் டெஸ்டிங் நடக்கணும். இதுதான் ஓகேவா, இதுதான் கரஸ்பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கரஸ்பாண்ட் டெஸ்டிங் ஃபேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So a software development model is in which development phase is associated with this corresponding testing phase, forming a V-shaped structure. அதனால தான் இதுக்கு V மாடல்னே பேர் வந்துச்சு. லெஃப்ட் சைடு எல்லாமே வெரிஃபிகேஷன் ஆக்டிவிட்டியும் ரைட் சைடு எல்லாமே வேலிடேஷன் ஆக்டிவிட்டியும் இருக்கும். ஓகேவா? லெஃப்ட் சைடு எல்லாமே வெரிஃபிகேஷன் ஆக்டிவிட்டி which is a development phase, ரைட் சைடு எல்லாமே வேலிடேஷன் ஆக்டிவிட்டி, இது வந்து நம்ம டெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் V மாடல்? வெரிஃபிகேஷன் ஃபேஸ் இது வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை ஃபோக்கஸ் பண்ணும். வேலிடேஷன் ஃபேஸ் வந்து டெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸை ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ வெரிஃபிகேஷனில் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் we have 4 டாபிக்ஸ். ஒன்று வந்து ரெக்குவயர்மெண்ட் அனலைசிஸ். இந்த ரெக்குவயர்மெண்ட் அனலைசிஸ்ன்னு சொல்லும்போது சிஸ்டமோட எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. என்ன அந்த சிஸ்டம் பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. டிஃபைன் வாட் தி சிஸ்டம் ஷுட் டூ. நெக்ஸ்ட் சிஸ்டம் டிசைன். இப்போ ரெக்குவயர்மெண்ட் அனலைசிஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் we are moving on to சிஸ்டம் டிசைன். சிஸ்டம் டிசைன் போது இது ஒரு ஹை லெவல் டிசைன் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கிரியேட்டட். எப்படி அந்த சிஸ்டம் வந்து கிரியேட் ஆச்சுன்ற ஹை லெவல் டிசைன் இருக்கும். ஓவரால் சிஸ்டமோட ஆர்கிடெக்சர் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம். ஹை லெவல் டிசைன் சொல்லும் போது சிஸ்டம் மாடியூல்ஸும் அதோட ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா? சிஸ்டம் மாடியூல்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபை. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னா அதோட மாடியூல்ஸையும் அதோட ரிலேஷன்ஷிப்பையும் நான் என்ன பண்ணி வச்சுருப்பேன்னா ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் லோ லெவல் டிசைன். லோ லெவல் டிசைன்னும் போது இது டீடைல்டு டிசைன் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்போனன்ட். எல்லா இண்டிவிஜுவல் காம்போனண்ட்டோட டீடைல் டிசைன் அண்ட் இப்போ நான் ஸ்பெசிஃபிக் சிஸ்டம் மாடியூல்ஸோட சொன்னேன்ல, இப்போ ஒவ்வொரு சிஸ்டம் மாடியூல்ஸும் இந்த சிஸ்டம் மாடியூலும் இந்த சிஸ்டம் மாடியூலுக்கான ரிலேஷன்ஷிப் தான். சிஸ்டம் மாடியூல்லாம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லாகின் பேஜுக்கும் ரெஜிஸ்டர் பேஜுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். கரெக்டாக அதே மாதிரி இப்போ லோ லெவல் டிசைன் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் லாகின் பேஜுக்கும் ஹோம் பேஜ் ஒரு ரெஜிஸ்டர் பேஜுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்றல, இது வந்து ஹை லெவல் டிசைன். ஸோ உங்களுக்கு மேலோட்டமாக தெரியும். லோ லெவல் டிசைன் போது லாகின் பேஜுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறது தான் லோ லெவல் டிசைன். ஸோ டீடைல் டிசைன் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் அண்ட் மாடியூல்ஸ். ஸோ இது முடிஞ்சு வெரிஃபிகேஷன் ஃபேஸ் முடிஞ்சிச்சு. வெரிஃபிகேஷன் ஃபேஸில் ரெக்குவயர்மெண்ட் அனலைசிஸ், சிஸ்டம் டிசைன், ஹை லெவல் டிசைன், லோ லெவல் டிசைன். நெக்ஸ்ட் வேலிடேஷன் ஃபேஸ். இந்த வேலிடேஷன் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் there are four components same: யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங், அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். யூனிட் டெஸ்டிங் வந்து கரஸ்பாண்டட் டு லோ லெவல். இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸை டெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து யூனிட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். கரஸ்பாண்டன்ட் டு ஹை லெவல் வந்து இன்டகிரேஷன் டெஸ்டிங். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாடியூல்ஸ்குள்ளே இன்ட்ராக்ஷன்ஸை பார்க்கும். காம்போனன்ட் டெஸ்டிங் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ், அப்படிதான் டெஸ்ட் இன்டகிரேஷன் பிட்வீன் மாடியூல்ஸ். நெக்ஸ்ட் சிஸ்டம் டெஸ்டிங். சிஸ்டம் டெஸ்டிங் வந்து கரஸ்பாண்டன்ட் டு சிஸ்டம் டிசைன், டெஸ்ட் த கம்ப்ளீட் சிஸ்டம் ஃபங்க்ஷனாலிட்டி. அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்னா ரெக்குவயர்மெண்ட் அனலைஸும் நம்ம பண்ண கம்ப்ளீட் சிஸ்டமும் யூசரோட ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கா நம்ம வேலிடேட் பண்ணுறது. ஓகே, இதுதான் ஒர்க்கிங். இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னா, டெவலப்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெக்குவயர்மெண்ட் அண்ட் ப்ரொசீட்ஸ் டவுன்வர்ட் டு கோடிங். ஆஃப்டர் கோடிங் டெஸ்டிங் பிகின்ஸ் அண்ட் ப்ராசஸ் அப்வர்ட்ஸ். இது வந்து நம்ம இந்த டயக்ராமுக்கான எக்ஸ்பிளனேஷன். எல்லா டெஸ்டிங் ஃபேஸஸுமே வேலிடேட் பண்ணியிருக்கணும் டெவலப்மெண்ட் ஃபேஸஸில். டெவலப்மெண்ட் ஃபேஸை எல்லா டெஸ்டிங் ஃபேஸுமே டெவலப்மெண்ட் ஃபேஸ் என்ன பண்ணியிருக்கோம், வேலிடேட் பண்ணியிருக்கோம்.
அதனால நம்ம என்ன என்ஷோர் பண்ணோம், ஏர்லியர் டிஃபெக்ட் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம், குவாலிட்டி கண்ட்ரோல் பெட்டராக இருக்கும், கண்டினியூஸ் வேலிடேஷனாக இருக்கும். இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவே இன்வால்மெண்ட் ஆஃப் டெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஏர்லியாக இருக்கும், டிடெக்ட் பண்ணலாம் டிஃபெக்டை, குவாலிட்டி நல்லாயிருக்கும், டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் ஃபேஸை கிளியராக மேப் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸாக இருக்க லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இது சூட்டபிளாகவே இருக்காது, ஹேண்டில் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ரெக்குவயர்மெண்ட் சேஞ்சஸை ஹேண்டில் பண்ண, ரிச்சிட் ஸ்ட்ரக்சராக இருக்கும் அண்ட் லிமிடெட் ஃப்ளெக்சிபிலிட்டி தான், லேட் விசிபிலிட்டி ஆஃப் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர். இப்போ டயக்ராமை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட், சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட், ஹை லெவல் டிசைன், லோ லெவல் டிசைன், கோடிங். அடுத்து யூனிட் டெஸ்டிங், இன்டெகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங், அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஓகேவா, அதான் இங்கே காம்போனன்ட் டெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் டெவலப்பர் லைஃப் சைக்கிள், டெவலப்பர் இதை பண்ணுவாங்க, டெஸ்டர்ஸ் இதை பண்ணுவாங்க. லோ லெவல் டிசைன் முடிஞ்ச உடனே யூனிட் டெஸ்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் கரஸ்பாண்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கன்க்ளூஷன் ஃபைனலி இதை தான் இன்டெகிரேட் பண்ணிட்டோம், ஈச் ஃபேஸ்மே டெவலப் பண்ணிடுச்சு. ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வெரிஃபிகேஷனுக்கும் வேலிடேஷனுக்கு பிட்வீனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வி மாடல். வி மாடலில் என்ன பார்த்தோம், வாட் இஸ் டெஃபினிஷன் ஆஃப் வி மாடல், வி மாடல்னா என்ன, ஸ்ட்ரக்சர் ஆஃப் வி மாடல், ஃபேஸஸ் ஆஃப் வி மாடல், 2 ஃபேஸ் இருக்குது, வெரிஃபிகேஷன் ஃபேஸ், வேலிடேஷன் ஃபேஸ். அதுக்கான டைப்ஸ் ரெக்குவயர்மெண்ட் அனலைஸ், சிஸ்டம் டிசைன், ஹை லெவல் டிசைன், லோ லெவல் டிசைன். வேலிடேஷன் பொறுத்தவரைக்கும் யூனிட் டெஸ்டிங், இன்டெகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங் அண்ட் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். அதோட ஒர்க்கிங், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், டயக்ராம் அண்ட் கன்க்ளூஷன். தட்ஸ் இட். தேங்க்யூ.